போதும் உள்ளத்தில் நின்று ஆடும் வேலன். நாகம்மா, அந்த முருக பக்த உமாவை சிவா கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டான். கூடிய சீக்கிரமே மயிலாடம் சோழ முருகன் கோவில்ல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. சந்தோஷமான செய்தி கொண்டு வந்திருக்கேன். சரி, நீ போ. நாகம்மா, எல்லாத்தையும் என் மனசு போல நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்க மத்த விருப்பமும் பிரார்த்தனையும் நிறைவேறிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? இப்பதான் பாவாடராயன் பறந்து வந்து என் காதுல சொன்னான். உங்க தங்கச்சிய அந்த சிவா கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சாச்சு. அந்த உமாவை அவன் கல்யாணம் செஞ்சுக்க அவன் அம்மா அவனை சம்மதிக்க வச்சிட்டா. ஆஹா, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே சௌந்தர்யா சிவாக்கு நிரந்தர எதிரி ஆயிடுவா. எங்க எதிரிக்கு அவளும் எதிரி ஆயிடுவா. உங்க எதிரியும் ஏன் எதிரியும் ஒண்ணு சேர்ந்தா அவங்கள அழிக்கிறதுக்கு கௌசல்யா சௌந்தர்யான்னு ஏகப்பட்ட அஸ்திரங்கள் இருக்கு. நான் பிரம்ம ராட்சச அருளோட அவங்கள அழிக்கிறேன். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. வேலா, என்ன பண்ற நீ? என்ன உமாமா, முகத்துல கல்யாண கலை வந்துடுச்சு. கல்யாண கலை மட்டுமா வந்துருச்சு? கல்யாண கவலையும் கூட தான் வந்துருச்சு. உங்களை எல்லாம் பிரிஞ்சு போணுமே. இந்த பெண் ஜென்மமே இப்படித்தாமா. கன்னி பருவத்துல கல்யாண வாழ்க்கைய பத்தி கனவு கண்டே காலத்தை கழிச்சிருவாங்க. கல்யாணம் ஆனதும் கன்னி பருவத்தை நினைச்சு ஏங்கியே காலத்தை கழிச்சிருவாங்க. பாட்டி, என் கல்யாணத்துக்கு நான் வேலனுக்கு ஒரு புது பட்டு சட்டை போட்டு அவன் கழுத்துக்கு ஒரு அழகான சங்கிலி செஞ்சு போடலான்னு இருக்கேன் பாட்டி. வேலனுக்கு நீ எதை செஞ்சாலும் எனக்கு அதுல சந்தோஷம்தான். நானும் கொஞ்சம் பணம் தரேன். வேலன் கழுத்துல தொங்குற உத்ராட்சத்தை தங்கத்துல கட்டி நீ போடுற சங்கிலியில கோத்து போடு. அதை பார்த்து மனசார சந்தோஷப்படுவேன். அப்பப்பா, உங்களுக்கு என்ன மாதிரியே தான். வேலனை பத்தி பேசினாலே இனம் புரியாத சந்தோஷம் இல்ல பாட்டி? சரி வேலா, நான் கிளம்பட்டுமா? எங்க அதுக்குள்ள கிளம்பிட்ட? அச்சோ, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குப்பா. நான் வரேன். உனக்கு இனம் தெரியாத சந்தோஷம். எனக்கு வேலன் யாரும் தெரிஞ்சதால பக்தி பரவசம். உமாமா, எனக்கு போடுறது எதுவா இருந்தாலும் அதை என் விக்கிரகத்துக்கு நீ போட்டு அலங்காரம் பண்ணி பத்திரமா பாதுகாக்கணும். இதுக்கு ஏதாவது உள்ளர்த்தம் உண்டா சுவாமிநாதா? நான் அவதாரம் எடுத்து வர்றப்ப அதுதான் எனக்கு முன்னாடி நடந்தத ஞாபகப்படுத்துற அடையாளம். விருட்சம், விக்கிரகம், ஸ்தலம் இதெல்லாம் அவதாரங்களுக்கு பூர்வ ஜென்ம வாசனைய தர்ற அடையாளங்கள். புரியுதா? அதுக்கு இப்ப என்னையா அவசரம்? மண்டு மண்டு, அவசரம் நான் சொன்ன அவசியம்னு தானே சொன்ன. மேலானவர்கள் தேடுறது அவங்களுக்குள்ளேயே இருக்கு. சாதாரண மனுஷன் தேடுறது மத்தவங்க கிட்ட இருக்கு. அதுதான் தெய்வ நியாயம். அதை செயல்படுத்த வர்றப்ப உனக்கு கூட நீ என்ன பத்தி பாடினாதான் புரிஞ்சிக்க முடியும். புரியுதா? ஓ, எல்லாம் புரியுது முருகா. நீ எங்கெல்லாம் கூப்பிடுறியோ அங்கெல்லாம் வரதான் என்னுடைய வேலையே. இப்ப காஃபி குடுக்கல, வாங்க மாமா. அம்மா கௌசல்யா, நான் எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் மூளை கொதிச்சு போற அளவுக்கு யோசிச்சுட்டு தான் அந்த முடிவை எடுப்பேன். ஆனா உன் விஷயத்துல நாகம்மா சொன்ன உடனே பிளைண்டா முடிவு எடுத்துட்டேன். என் தம்பியை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீ இந்த வீட்டு மருமக.
எனக்கு சொர்க்கம் நரகம் ரெண்டும் தனித்தனியா இருக்கிற விதியிலலாம் நம்பிக்கை இல்லை. அது ரெண்டுமே ஒரு வீட்டுக்குள்ள நுழையிற பொம்பளை கையில தான் இருக்கு. நீ என் தம்பிக்கு நல்ல மனைவியாவும் எங்களுக்கு நல்ல மருமகளாவும் இருக்கணும். ஆ, அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இருப்பானே. அத கௌசல்யா சொல்லணும்டா. உங்க நம்பிக்கை வீண் போகாம நான் நடந்துக்குவேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல? பாத்தியா, எதிர்கேள்வி கேக்குறிய? இதுதானே வேணான்றது. உன்னை முதல்ல பார்த்தப்ப அந்த நம்பிக்கை வந்ததுனால தான் கஷ்டப்படுற கடன்ல தத்தளிக்கிற குடும்பத்து பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு சம்மதிச்சேன். எதை கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் எடுத்து கொடுக்கறத எண்ணி கொடு, அள்ளி கொடுத்தாலும் அளந்து கொடு. குணசேகரா, கௌசல்யாக்கு நம்ம குடும்பத்து நடைமுறைகளை சொல்லி கொடு. என்ன கௌசல்யா, அண்ணா அட்வைஸ் புரிஞ்சுதா? இப்ப அவர் என்ன பிரெஞ்சுலயே சொன்னாரு, புரிஞ்சதான்னு கேக்க? ஹலோ, மேனேஜர் கிச்சா ஸ்பீக்கிங். கிச்சா, நான் மீனாட்சி பேசுறேன். அம்மா வணக்கம்மா. அம்மா நீங்க எப்படிமா இருக்கீங்க? தம்பி எப்படி இருக்காரு? அந்த ஊர் எப்படி இருக்கு? எப்பமா ஊருக்கு வரீங்க? நாங்க ஊருக்கு வரதுக்கு முன்னாடி நீ கிளம்பி உடனே மயிலாடு சோலைக்கு வா. என்னம்மா, என்ன விஷயம்? என்ன வர சொல்றீங்க? நம்ம சிவாவுக்கும் இந்த ஊர்ல இருக்கிற உமாங்கிற பொண்ணுக்கும் வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணம். விளையாடாதீங்கம்மா, விஷயத்த சொல்லுங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன் கிச்சா. நம்ம சிவா அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டான். நீ சீக்கிரமா கிளம்பி வந்து சேரு. வந்துடுறேம்மா, அவசியம் வந்துடுறேன். ஐயோ, என்ன நடக்குது? என்னால நம்பவே முடியலையே. ஆண்டவா, சௌந்தர்யா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா அவகிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்க போறமேனு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன காப்பாத்திட்ட, அம்மாவை காப்பாத்திட்ட, சிவா தம்பியும் காப்பாத்திட்ட. உனக்கு ஒரு ஸ்பெஷல் அர்ச்சனை பண்ணிடுறேன். ஹலோ ஹலோ, சிவா வீடா? ஆமா, நீங்க யார் பேசுறது? யோ, நான் தாயா சௌந்தர்யா. அவன் எங்க? அதான் சொன்னனே ஊர்ல இல்லன்னு. அதான் தெரியுமே. எப்ப வருவான்? தெரியாது. நான் 7-8 தடவை ஃபோன் பண்ணேன்னு சொன்னியா? இருந்தா தானே சொல்றதுக்கு. அவரை ஊர்ல போய் பார்த்தா சொல்றேன். என்ன பதிலும் பதில் சொல்ற விதமும் எகத்தாளமா இருக்கு. நீங்க கேக்குற விதம் அப்படி, நான் பதில் சொல்ற விதமும் அப்படி இருக்கு. தம்பி ஊர்ல இருந்து வரல. எப்ப வருவார், எப்படி வருவார் எதுவுமே தெரியாது. போன வச்சுட்டுமா? ஏய் ராஸ்கல், என்ன திமிரா பேசுறான்? நான் ஒரு முட்டாள். சிவா செல்லுக்கு பண்ணாம இந்த நாய்கிட்ட பேசிட்டு இருக்கேன். தொல்ல தாங்கல. ஐயே, என்னங்க விஷயம்? யோ, நீ எதுக்கே போன் எடுத்த? என்கிட்ட கொடுத்துட்டு போனா நான் தான் எடுப்பேன். என்கிட்ட இருக்கும்போது நீங்க ஏன் போன் பண்ணீங்க? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? வையா போன. முதல்ல நீங்க வைங்க. பொறுக்கி ராஸ்கல். இரு, சிவா வரட்டும், உனக்கு வச்சுக்கிறேன். குணசேகரா, என்னண்ணே? அந்த ஆளுடைய விஆர்எஸ் சர்டிபிகேட் கொடுத்துடுற. போன் பண்ணி என் உயிரை வாங்குறான். ரெடி ஆயிடுச்சுண்ணே. எங்கேயோ மறந்து வச்சேன். பாவண்டா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடுறா. சரிண்ணே. ஏன்னா தங்கச்சிய பார்த்தா பாவமா இருக்குதுண்ணே. அவனை நினைச்சு தவிச்சு தண்ணியா உருகுறான்னு. அவனை மறக்க மாட்டா போல இருக்கு. அவன் இவளை விட்டு விலகுனது தெரியாம. அது உனக்கும் எனக்கும் நாகம்மாக்கும் மட்டும் தெரிஞ்ச ரகசியம்டா. எதையாவது உளறி வைக்காத. இந்த விஷயம் சௌந்தர்யாக்கோ உன் பொண்டாட்டி கௌசல்யாவுக்கோ தெரியக்கூடாது. புரியுதா? தெரிஞ்சா நாகம்மா விட்டே உனக்கு சிச்சை கொடுத்துருவேன். முடிஞ்சா அவ தவிப்பு அதிகமாக்கு. தவிப்பு கோவமாவும், கோவம் வெறுப்பாவும். அந்த வெறுப்புல சேன் துப்பிட்டு வந்துருவா. வாமா, ரொம்ப டென்ஷன்ல இருக்க போல இருக்க. ஊருக்கு போன சிவா இன்னும் வரல. அவன் செல்லையும் அந்த கிச்சா நாய்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். சுத்த பொறுப்பு இல்லாதவனா இருக்கிறானே. அவன் மேல நீ வச்சிருக்கிற ஈடுபாடுல அவன் கால் பங்கு கூட உன் மேல வைக்கலாமா? ஏமா சௌந்தர்யா, கல்யாணத்துக்கு அப்புறமாவது உன் வழிக்கு கொண்டு வந்துருவல்ல. அவன் வழி வேற, இவ வழி வேற. கல்யாணத்துக்கு அப்புறம் பாப்போம். அதுமா சிவா பாட போற பாட பாப்போம்னு சொன்னேன். ஏமா ஒண்ணு செய்ய, மயிலாடும் சோலை அண்ணி வீட்டுக்கு போன் பண்ணி சிவாவை கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு பாரு. எஸ், தேங்க்ஸ். டேய்,
நீ சொன்ன ஐடியா அவளை சிவா கிட்ட இருந்து பிரிக்குமா இல்ல சேர்த்துருமா? அட நீங்க வேறண்ணே, மாமியார் வீட்டு டெலிபோன் பில்லு பேமெண்ட் கட்டாததால டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்கண்ணே. அடடடடட, பரவாயில்லடா, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு. கீப் இட் அப். அத்தை, எங்கடி வந்த? முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏண்டி ஏன் கால விழற? அத்தை, எனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு அத்தை. அடி விடியா முஞ்சிய உன்னை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்கான். உனக்கு கல்யாணமா? நடக்கட்டும் நடக்கட்டும். ஆமா ஆமா, உன்கிட்ட கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கா. நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு. ஆசீர்வாதம் தானே, இத வாங்கிக்க. நீ நாசமா போயிடுவடி. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாம போக நீ உருப்படவே மாட்ட. நீ போற இடம் புல்லு முளைச்சு போக. நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு ஒரு கல்யாணம். போடி இங்க இருந்து. கல்யாண பந்தல கட்டி வச்ச ஆடுதானடி நீ. கழுத்து அறப்பட போற. போடி போ. ஏடி போடினா இன்னும் நிக்கிற. போடி. உத்தரம் முடிச்சு சனியனே. போடி. உமா, உங்க அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனா இப்படித்தான் நடக்கும். அதனாலதான் சொல்றேன், நீ அங்க போகாத. அது எப்படி பாட்டி? அடிச்சாலும் திட்டினாலும் அவங்க போட்ட சோறு தானே என் உடம்புல ரத்தமா ஓடுது. இவ்வளோ காலமா என்ன வளர்த்தவங்க கிட்ட சொல்லாம நான் எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறது பாட்டி? அவங்க உன்னை உட்கார வச்சு சும்மாவா சோறு போட்டாங்க? நீ அங்க உழைச்ச, உருக்குலைஞ்ச. எனக்கு என்னவோ, உனக்கு நல்லது நடந்தா அது அவங்களுக்கு பார்க்க பொறுக்காது, பொறாமப்படுவாங்க. புரிஞ்சுக்கோ. உமாமா, நீ எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டியே. இப்படிதான் அன்னைக்கு நான் தடுத்தும் கேட்காம என் பேச்ச மீறி போனேன். நாகம்மா ஏவின பூதத்தால என்னெல்லாம் கஷ்டப்பட்ட. அதை விட பெரிய பூதம் உங்க அத்தை. பாட்டி சொல்ல தட்டாத, அப்புறம் இஷ்டம். உமா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. வேலனே சொல்லிட்டான், வேண்டாத வம்புல ஏம்மா மாட்டிக்கிற? சரி பாட்டி, நான் போல. இப்பதான் நீ நல்ல உமாமான்னு சொல்லுவேன். வரேன் வேலா. வா. வரேன் பாட்டி. வா உமா. என்ன சொன்ன? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்னேன். சொல்லாதன்னு சொன்னல. உதாரணம் சொல்ற சாக்குல உண்மையை வளர பாக்குறியா? உன்னை மன்னிச்சிரு வேலா. மயில் நடமிடுவாய் மலரடி சரணம் 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 சரவண பவவோம் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் 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 வேலா சரணம். நம்ம அவஸ்தை நாகம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குது. நாம அவ சொன்னதை செய்யாததுனால நமக்கு படையலும் வைக்க மாட்டேங்கிறா. நாமளும் யாரையும் அடிச்சு சாப்பிடவும் முடியல. கேவலம் நாகம்மாவோட எடுபடி சாம்பான் கூட நம்மள மதிக்க மாட்டேங்கிறான். அவமானமா இருக்குடா ஜிங்கா. அப்படி ஒரு அவமானம் நடக்காம இருக்க நான் ஒரு நல்ல திட்டம் வச்சிருக்கிறேன். என்ன திட்டம்? நான் பிள்ளையாரா மாறிடுறேன், நீ கல்லா மாறிடு. பிள்ளையாரா மாறின என்ன கும்பிட வருவாங்கல்ல, அவங்கள அப்படியே அடிச்சு நான் சாப்பிட்டுறேன். கல்லா மாறின ஒன்ன மிதிப்பாங்கல்ல, அவங்கள நீ அடிச்சு சாப்பிட்டுடு. எப்படி நம்ம திட்டம்? நல்லா இருக்கு. ஆனா ஆளதான் மாத்தணும். நீ பிள்ளையாரா மாறி நிறைய பேரை அடிச்சு திம்ப, என் மேல எவன் உட்காருவான்னு நான் காத்து கிடக்கணும். என்ன இழிச்ச வாயன்னு நினைச்சியா? நான் மண்டைய உடைச்சு என் மூக்குல ரத்தம் வர அளவுக்கு நல்ல திட்டம் போடுவேன். நீ அதை சுலபமா தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? நான் தான் பிள்ளையாரா மாறுவேன். நான் தான் பிள்ளையாரா மாறுவேன். நான் தான் மாறுவேன். நான் தான் பிள்ளையாரா மாறுவேன். பிள்ளையாரா மாறுவேன். புங்கா, நான் தான் பிள்ளையாரா மாறுவேன். நான் தான் மாறுவேன். டேய், என் கோவத்தை கிளறாத. அந்த நாகமாவுக்கு முன்னாடி நான் உன்னை அடிச்சு அடையாளம் தெரியாம ஆக்கிடுவேன். அவசரப்பட்ட வாய விட்டுறாத. உனக்கு இருக்கிற பலம் தான் எனக்கும் இருக்கு. ஆனா என் அளவுக்கு உனக்கு புத்தி இல்லையே. ஜிங்கா, பிள்ளையாரா மாறுனா நீ என்ன பெரிய ஆளா? இதை விட அருமையான திட்டம் போட்டு உன்னோட நான் அதிகமான ஆளுங்களை அடிச்சு சாப்பிடுறேன். இது சவால். சவால். ஜிங் ஜிங் ஜிங்கா புங் புங் புங்கா பிள்ளையாரா மாறு.
ஓம் தூமகேதுவே நமः. ஓம் கணாத்யக்ஷாய நமः. ஓம் கபிலாய நமः. ஓம் கஜகர்ணாய நமः. ஓம் லம்போதராய நமः. ஓம் விகடாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கணபதயே நமः. ஓம் பாலச்சந்திராய நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் வக்ரதுண்டாய நமः. ஓம் சூர்பகர்ணாய நமः. ஓம் ஹேரம்பாய நமः. ஓம் ஸ்கந்தபூர்வகாய நமः. உன்னோட 14 திருநாமங்களை சொல்லி கூப்பிட்டப்ப வராத நீ தோப்பு கண்ணம் போட்டதும் வந்து நிக்கிற. தோப்பு கண்ணம் போட்டாதான் வருவியா? அது என்னவோ தெரியல வேலா, ஏன் முன்னாடி தோப்பு கரணம் போட்டா என் மனசு சந்தோஷமாயிடுது. எல்லாத்தையும் மறந்துட்டு பக்தர்களுக்கு வேணுங்கிற வரத்தை நான் வாரி வழங்கிடுறேன். இப்போ ஓ முன்னாடி வந்து நிக்கிறேன். அப்படி என்ன உனக்கு தோப்பு கண்ணத்துல அவ்வளோ சந்தோஷம்? அது ஒரு பெரிய கதை. ஒரு சமயம் நம்ம மாமா மகாவிஷ்ணு திருக்கைலாயம் வந்திருந்தப்ப அவர் கையில இருந்த சக்கரத்தை நான் வெடுக்குன்னு பிடுங்கி வாயில போட்டு அடக்கிக்கிட்டேன். அவர் என்கிட்ட கேட்டாரு, கொஞ்சினாரு, கெஞ்சினாரு. நான் வாய் திறக்கவே இல்ல. என்ன சிரிக்க வச்சா சக்கரம் கீழே விழுந்துடுங்கிற நம்பிக்கையில தனக்கு தானே தலையில குட்டிக்கிட்டு காதை பிடிச்சு உட்கார்ந்து எந்திரிச்சு கோமாளி மாதிரி சேஷ்டைகள் செய்ய ஆரம்பிச்சாரு. அத பார்த்து நான் வாய் விட்டு சிரிக்க சக்கரம் கீழே விழ அவர் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இந்த சம்பவத்திலிருந்து என்ன வணங்குற பக்தர்களும் அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, தோப்பு கண்ணத்துக்கு இப்படி ஒரு கதை இருக்கா? அது தோப்பு கர்ணம் இல்ல, தோபிர் கர்ணம். கர்ணம்னா காது. 2 கையாலையும், அதாவது இடது கையால வலது காதையும் வலது கையால இடது காதையும் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து எந்திரிக்கிறது பெரிய யோக முறை. தோப்பு கர்ணம் போடுறப்ப என் மனசு குளிர்றது மட்டும் இல்ல, போடுறவங்களோட மனசும் தெளிவாகும். ஆமா, என்ன எதுக்காக கூப்பிட்ட? ஜிங்கா புங்கான்னு 2 முட்டாள் பூதங்களை நாகம்மா எங்க அனுப்பி இருக்கா. அதுல ஒண்ணு உன் உருவத்துல மாறிக்கிட்டு கோயிலுக்கு வர்றவங்கள கொன்னு தின்னு உனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த பாக்குது. அத அடிச்சு விரட்டத்தான் உன்னை கூப்பிட்டேன். வேலா, அப்பாவுக்கு திருவிளையாடல், அம்மாவுக்கு சக்தி புராணம், உனக்கு கந்த புராணம், எனக்கு விநாயக புராணம். நம் குடும்பமே இப்படிப்பட்ட தீய ராட்சசர்களை, அசுரர்களை, பூத பிரேத பிசாசுகளை அழித்தவர்கள்தான். நீயும் நானும் கலியுக தெய்வங்கள். கலியுகம் காக்கும் கண்கண்ட கடவுள் என்ற நம்பிக்கையை காப்பது நம்முடைய கடமை. நாம் இருவரும் சேர்ந்து செய்கின்ற லீலையில் அந்த முட்டாள் பூதங்கள் இனி இந்த கோவில் பக்கமே வராத அளவிற்கு நாம் செய்வோம். வெற்றி நமதே. கௌசல்யா, கௌசல்யா. அப்பா, பயந்தே போயிட்டேன். வாங்க மாமா, வாங்க. என்னது புளி அடிச்சு நடுவழியில படுக்க வச்சிருக்கீங்க? எவனும் உள்ள வந்துடக்கூடாதுண்ணா. காலை வைக்கிறதுக்கு தான் மாமா போட்டிருக்கு. உள்ள வாங்க. நல்ல வேளை உயிரோட படுக்க வைக்கல. உட்காருங்க மாமா. அப்பா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க. சதா ஓன் நினப்பு தான். எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தின பேச்சு தான். நீ இல்லாம வீடே விரிச்சோடி போயிருக்கு. அதுக்கு என்ன மாமா செய்ய முடியும்? பொண்ணா பிறந்துட்டா என்னைக்காவது ஒரு நாள் புருஷன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். தீபாவுக்கு அமைஞ்ச மாதிரி எனக்கு வீட்டோட மாப்பிள்ள அமையலையே. சரி, தீபா பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? தீபாவுக்கு என்ன, நாள் ஒரு வம்பும் பொழுது ஒரு சண்டையுமா இருக்கா. பசங்க நீ பக்கத்துல இருந்து படிப்பு சொல்லி தராதால எல்லா பாடத்திலயும் முட்டை முட்டையா வாங்குறாங்க. டீச்சரே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு பாடத்திலும் முட்டை முட்டையா வாங்குற பதிலா கோழியே வீட்டுக்கு அனுப்பிச்சிடறேன்னு சொல்லி. பெருமையா சொல்லிக்கிறீங்களே. அடிச்சு படிக்க சொல்லாம? படிச்சு படிச்சு சொன்னேன், உங்க அம்மா கேட்கல. தலையில அடிச்சு சொன்னேன், உன் தங்கச்சியும் கேட்கல. பசங்க மட்டும் என்ன பூசா நான் சொல்றது கேட்கறதுக்கு? அப்புறம் ஊர்ல வேற என்ன விசேஷம்? சொன்ன அதிர்ந்து போயிடுவ. உமாவுக்கு கல்யாணம். என்ன, உமாவுக்கு கல்யாணமா? மாப்பிள்ளை யாரு? அந்த மகேஷா? அதுதான் இல்ல, ரொம்ப பெரிய இடம். ஊரு கூடி தேர் இழுத்த மாதிரி சிவாச்சாரியாரு, மகேஷ், அபிராமி கிழவி இவங்க எல்லாருமா சேர்ந்து உமாவுக்கு நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. பையன் யாரு? மீனாட்சி அம்மாவை தெரியும்ல? அதான் வாரம் வாரம் முருகன் கோயிலுக்கு திருப்பணி செய்யறதுக்கு பட்டணத்துல இருந்து பணத்தோட வருவாங்களே. ஆமா. அவங்களோட ஒரே மகன் சிவகுமாருங்கிற சிவா.
அவனுக்கும் உமாவுக்கும் நாளை காலைல நம்ம ஊர் முருகன் கோயில்ல கல்யாணம். அப்படியா? இத்தனை நாளும் வளர்த்து ஆளாக்கணும் உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல, ஆசீர்வாதம் வாங்கல, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடல. என்ன நன்றி கேட்ட ஜென்மா இருக்கா பத்தியா? இவ்வளவு மாதிரி ஆளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையும்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாம் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமா? அவளுக்கா? அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் யார் தெரியுமா? யாரு? என் நாத்தனார் சௌந்தர்யா காதலிக்கிற பையன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து காக்க வச்சிருக்கான். அந்த உமா என் வாழ்க்கையில ஒரு விதமா விளையாடினா, இப்ப சௌந்தர்யா வாழ்க்கையிலையும் புகுந்துட்டாளா? அவளை சௌந்தர்யா நல்லா இருக்கா நீ? அதெல்லாம் இருக்கட்டும். சிவாவுக்கு நாளை காலையில எங்க ஊர் முருகன் கோவில்ல கல்யாணமா? இப்பதான் எங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவர்தான் சொன்னாரு. என்ன நீ சொல்றீங்க? ஆமா சௌந்தர்யா, எங்க வீட்ல எங்க அம்மா எடுத்து வளர்த்து எங்க மாமா பொண்ணு உமா இருக்காளே, அந்த அனாதை கழுத உன் கழுத்துல ஏற வேண்டிய தாலியை தட்டி பறிச்சுட்டா. விடிஞ்சா கல்யாணம். நோ, யார் அந்த உமா ஏன் வாழ்க்கையில குறுக்கிடுறதுக்கு? விட மாட்டேன். அந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அந்த சிவா பையன் கழுவுற மீன்ல நழுவுற மாதிரி நழுவிட்டே இருந்தான். அப்பவே எனக்கு சந்தேகம் இருந்தது. அவன் தங்கச்சி கிட்ட சொல்லிக்காம ஊருக்கு போறேன்னு தலைமறைவானதே இதுக்கு தானா? எனக்கு என்னவோ இது திடீர்னு ஏற்பாடான கல்யாணம் மாதிரி தெரியல. அந்த சிவா பையன் அடிக்கடி அந்த ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தான். இது ரொம்ப நாளாவே பிளான் பண்ணி நடத்தப்பட்ட கல்யாண சதி. இப்படி பண்ணிட்டானே, ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டானே. நான் மோசம் போக மாட்டேன். அதே இடத்துல, அதே முகூர்த்தத்துல, அதே தாலியை சிவா என் கழுத்துல கட்டணும். அவன் எனக்கு தான் சொந்தம். எனக்கு மட்டும் தான் புருஷனாக முடியும். என்னம்மா நீ அவன் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிற. அவன் என்னடானா உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு ஏதோ ஒரு அனாதை கழுத்தை தாலி கட்ட போறான். நீ அவனை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க. வேண்டாமா, உன் மேல கொஞ்சம் கூட அன்பு இல்லாத அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால சந்தோஷமா நிம்மதியா இருக்க முடியுமா? அவனை உன் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வேறைய பாருமா. இல்லன்னு, நான் ஆசைப்பட்டதை வேற யாரையும் அடைய விட மாட்டேன். சிவாக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஏன் கூட தான் நடக்கணும்.